லார்ட். இப்பொழுது நான் ஸ்டார்டிங் ப்ரே பண்றேன். அப்பா கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த வேளையிலும் இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். எந்த வேளையிலும் சுயத்திலும் பலத்திலையும் அப்பா ஞானத்தின்படியும் அப்பா பேசி விடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் பிரசன்னராய் எங்கள் மத்தியில நீங்க இருங்க ஏசப்பா. அப்பா உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னது போல இன்னைக்கு அந்த வார்த்தை எங்களுக்கானது இருக்கட்டும் ஏசப்பா. இந்த வேளையிலும் தேவன் ஏசப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிராத படிக்க எல்லாருக்கும் ஒரு மனத்தின் ஆவியினால நிரப்புங்க. தடைகள் எதுவுமே வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவுமே வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. நீங்க காத்துக்கொள்ள போற கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில கேரோலின் இருக்காங்க, ஒரு பாடலை பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் கேரோலின். Praise our sister. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சிட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் துளசீனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் துளசேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தங்கள் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுகுமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமீன். ஆமீன் ஆமீன். தேங்க்யூமா. ப்ளீஸ் உங்க யாருக்காவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம லாஸ்ட்ல ப்ரே பண்ணலாம். இப்பொழுது நம்ம மத்தியில யேசுதாஸ் பிரதர் இருக்காங்க. உங்க காடோட வேர்ட் ஷேர் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை உள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் ஆண்டவரை பாதுகாப்பவர் உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுடைய கிருபை இறங்கும்படியாக நம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க.
எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை குறித்து நான் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல பவுல் அழகாக விளக்கம் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியிலே, எப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம் என்று நாம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அநேக வார்த்தைகள் அவர் சொல்லுவாரு. ஏறக்குறைய முதல்ல அந்த ஒரு 5 வசனங்கள் 5-6 வசனங்கள்ல அநேக வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, தற்பிரியர்கள், அகந்தை உள்ளவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதெல்லாம் இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகத்தினுடைய காரியங்கள் மனிதர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே, ஒருவேளை கிறிஸ்துவர்கள் மத்தியிலும் கூட காணப்படுகின்ற ஒரு ஜென்ம சுபாவங்கள் என்று சொல்லலாம். ரோமர்ல கூட பார்த்தீங்கன்னா, ரோமர் 1வது அதிகாரத்துல ஏறக்குறைய 18வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பாவமுள்ள மனிதனாக நாம் பார்க்கின்றோம். ஃப்ரீயா இருக்கும்போது அந்த ரோமருடைய அந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம வாசித்தா உண்மையிலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அதில் அறிந்து கொள்ள முடியும். இப்ப இருக்கின்ற மனிதனுடைய ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ன்னு சொல்றேன் இல்லையா, ஒரு முழுமையான ஒரு பிக்சர், ரியாலிட்டி ஆஃப் டுடேஸ் வேர்ல்டு. அதாவது இந்த காலத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனை குறித்தான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிக்சர் நம்ம இதில் பார்க்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்திலும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல இப்ப இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய நிலைமை, எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், எப்படிப்பட்ட உலகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்கின்றோம், எப்படிப்பட்ட உலகத்தில் ஊழியத்தை செய்கின்ற நாம் வாழ்கின்றோம். இதுதான் பவுல் காட்டுகின்ற 2 வேத பகுதியில் பவுல் தற்போதைய உலகத்தை குறித்து, உலகத்தை பற்றிய ஒரு பிக்சரை பவுல் அழகாக காட்டுகின்றார். இப்படிப்பட்ட உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படிப்பட்டவர்களாம் இருக்க வேண்டும் என்று பவுல் இன்று நமக்கு சொல்வதாக இருக்கின்றார். முதல் பாருங்க ஒரு விஷயம், பைபிள் ஆதி ஆகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் தொடங்கும் போதே நம்ம அந்த வசனம் என்னன்னா, ஒளி உண்டாவதாக என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் உருவாக்கிய முதல் விஷயம், ஆண்டவர் சிருஷ்டித்த முதல் விஷயம் அந்த ஒளி. அது ஒளியில தொடங்கி அப்படியே அநேக வேதப்பகுதியில் நம்ம இந்த இமேஜரை நம்ம பார்க்க முடியும். இந்த இமேஜ் ஒளின்னு சொல்லக்கூடிய அதை நம்ம பார்த்துட்டே வரலாம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, தன்னைத்தானே சொல்லும் போது நானே உலகிற்கு ஒளியாக இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து தம்மைத்தானே மட்டும் அப்படி சொல்லவில்லை, நம்மை குறித்து அவர் சொல்லியிருந்தார். மத்தேயு 5:16 நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம எல்லாம் இந்த உலகத்திற்கு நான் பார்த்தேன் இல்லையா, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல, ரோமர்ல நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை காட்டுகின்ற விதம் என்னன்னா, நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை நியமித்துள்ளார். ஏசாயா 49:6 இப்படியாக நாம் பார்க்கின்றோம், உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக நான் வைப்பேன் என்று. ஜாதிகளுக்கு ஒளியாக, அநேக ஜனங்களுக்கு ஒளியாக, இன்றைய சமுதாயத்திற்கு ஒளியாக. தானியேல் 12:3 பார்க்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். வசனம் சொல்லுது தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். அப்ப ஞானவான்கள் ஒரு ஒளிக்கு ஒப்பாக சொல்றாரு. அடுத்து பாருங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்ப யாரெல்லாம் மக்களை
அநேகர் நீதிக்கு கொண்டு வராங்களோ, ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்களோ, இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராங்களோ, இல்லை யாரெல்லாம் மக்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக கொண்டு வராங்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கு உள்ள சதா காலம் பிரகாசிப்பார்கள். பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். ஏசாயா 60:1 பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்ப ஏறக்குறைய இந்த 3-4 வசனங்களை நான் பார்க்கின்ற விதம், ஆண்டவர் நம்மை எப்படி வைத்துள்ளார். ஒளியாக, ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் போல. உலகம் முழுவதும் ஒளியை கொடுப்பது நட்சத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு ஈடாக ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற, நம்மை அவர் வைத்து இருக்கின்றார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மோசேவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, மோசே முகமுகமா ஆண்டவரோடு தரிசனம் கண்டு ஆண்டவரோடு பேசி அவன் வந்த பிறகு வசனம் சொல்லுங்க, முகத்தை பார்க்கும்போது பிரகாசமான ஒரு முகமாக இருந்தது. அப்ப ஆண்டவருடைய மகிமை அவன் மீது உதித்த பிறகு அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அப்போ அவனே முகத்தை மூடிக்கொள்றான், மற்றவங்களும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசேவுடைய முகம் ஒரு பிரகாசமான ஒரு முகமாக காட்சி அளித்தது என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த ஒரு சில வசனங்களின் மூலமாக நான் பார்ப்பது, ஆண்டவர் இன்று இப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு நம்மை ஆண்டவர் ஒரு ஒளியாக, ஒரு பிரசன்னமாக, ஒரு பிரகாசமான ஒரு சுடராக, ஒரு நட்சத்திரமாக, லைக் எ ஸ்டார், ஒரு ஷைனிங் ஸ்டார், ஒரு நட்சத்திரமாக நம்மை அவர் வைத்திருக்கின்றார். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற, இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டு நமக்கு பேச இருக்கின்ற ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த பிலிப்பியர் மக்களை பார்த்து அவர் சொல்கின்ற விஷயம் என்னன்னா, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ அவர் அந்த மக்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல, ஸ்டார்ஸ் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப அந்த மக்கள் அவர் பவுல் ஏற்கனவே நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. நீங்க உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்ற என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தாரு. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த பிலிப்பியர் மக்களை பார்த்து, நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். சுடர்களை போல. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பார்வையில அநேகர் ஸ்டார் மாதிரி உலகம் பார்க்க கூடும். சிலரை எப்படி பார்க்கனா சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் போல பார்க்கின்ற உலகம் இருக்கின்றது. ஒரு சில நபர்களை ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் ஒருவேளை இந்த உலகம் வைத்து பார்க்கலாம். இல்லை ஒரு ஸ்டார் என்ற ஒரு நிலைமையில, ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு ஸ்டார் என்ற நிலைமையில ஒருவேளை உலகத்தினுடைய சில மனிதர்களை இந்த உலகம் வைத்து பார்க்கலாம். ஒருவேளை கிறிஸ்தவ நம்மை உலகம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல நம்மை பார்த்து, நீங்கள் ஒரு ஸ்டார், நீங்க ஒரு ஸ்டாரா இருக்கீங்க, நீங்க ஒரு நட்சத்திரம் போல இருக்கீங்க, அப்படி ஒருவேளை இந்த உலகம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கின்றது, ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு ஒரு ஒளியாக வைத்திருக்கின்றார். பவுல் கூட அந்த பிலிப்பு மக்களை பார்த்து சொல்லும் போது, நீங்கள் சுடர் விடுகின்ற ஒளி விடுகின்ற சுடர்களை போல பிரகாசமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாரு. மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற விஷயம், நீங்கள் ஒரு சுடர், நட்சத்திரங்கள் போல நீங்க பிரகாசமா இருக்கணும். இன்று இருக்கின்ற உலகத்திற்கு நீங்கள் அல்லது நாம் ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கின்ற சுடரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்ம சயின்ஸ்ல படிக்கும்போது ஆகாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த சைஸை பார்க்கும்போது உண்மையில ஒரு பிரமிப்பா நமக்கு இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய நட்சத்திரம் சுடர்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். மனிதனால ஒரு சில அந்த சைஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். நமக்கு தெரிந்தது, நமக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் ஸ்டார் எதுனா ஒரு சூரியன் தான் நமக்கு ஒரு அருகில் இருக்கின்ற ஒரு ஸ்டாரு.
அதுவே மிகப்பெரிய ஒரு ஸ்டார் தான். ஏறக்குறைய பூமியை போல ஒரு 15 லட்சம் பூமியை வந்து ஒரு சூரியனுக்குள்ளாக போடுற அளவுக்கு சூரியன் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு விஷயம்தான், ஒரு ஸ்டார் தான் நம்ம சூரியன். இதை விட இன்னும் பெரிய பெரிய ஒரு நட்சத்திரம்லாம் உலகத்தில் இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஸ்டார்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீஃபன்சன் 208 சொல்றாங்க. 218 ஆர் 208 ஸ்டீஃபன்சன். அதுதான் இப்போதைக்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட, ஆண்டவர் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் என்னன்னா ஸ்டீஃபன்சன் 218. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூரியனை கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய கோடிக்கணக்கான சூரியன் வந்து அந்த ஸ்டீஃபன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு அது உள்ள நம்ம போடலாம். அந்த அளவுக்கு அதனுடைய உருவம் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சைஸ்ல ஆண்டவர் அதெல்லாம் உருவாக்கி இருக்காரு. இன்னும் கூட மிகப்பெரிய சைஸ்ல ஸ்டார்ஸ் இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனா அதற்கு ஈடாகவும் ஆண்டவர் நம்மை ஒரு நட்சத்திரமாக, ஒரு சுடராக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். ஒருவேளை அந்த ஸ்டீஃபன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திலிருந்து சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அங்கிருந்து இன்னும் பூமிக்கு அந்த ஒளி இன்னும் வரவே இல்லை, அந்த அளவுக்கு அது தூரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த ஸ்டீஃபன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரனுடைய ஒளி இந்த பூமி மேல படாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த பூமிக்கு, நம்ம இந்த பூமியில் வாழ்கின்ற ஜனங்களுக்கு ஒரு சுடராக இருக்கும்படியாக, ஒளியாக இருக்கும்படியாக, நற்கிரியைகளை காண்பிக்கின்ற ஒரு ஒளியாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு என்னன்னா, இந்த வசனத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் பொருட்டு, சுடர்விட்டு எரிகின்ற ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரமாக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பவுலும் அதை தான் விரும்புறார். நீங்க உலகத்திற்கு வந்து நீங்க ஒரு சுடரா மாறணும், ஒரு நட்சத்திரமா மாறணும், நீங்க ஒரு விளக்காக மாறணும், நீங்க ஒரு ஒளியாக மாறணும், வெளிச்சமாக மாறணும் அவர் விரும்புகிறார். ஒரு நல்ல காரியம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாரு. பவுலும் இப்ப அதே விஷயத்த அவர் வந்து ஆணித்தரமா அவர் சொல்றாரு, நம்ம அனைவரையும் ஒரு சுடர்விடும் நட்சத்திரங்களை போல. ஆனால் நாம் இந்த சுடர்விடும் நட்சத்திரம் போல மாறுவதற்கு முன்பாக வசனம் இந்த 12 அதிகாரம் பிலிப்பியர் 2:14 பாக்குறோம் இல்லையா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 காரியங்களை, நான் பின்பற்ற வேண்டிய ஒரு 5 காரியங்களை இதே வேத பகுதியில பவுல் நமக்கு குறிப்பிடுகின்றார். இதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல முதல் விஷயம் பாருங்க, வசனம் 12 இப்பதான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப நாம் வந்து இந்த உலகத்திற்கு சுடராக இருக்க வேண்டும் என்றால், ஒளியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் பவுல் சொல்கின்ற முதல் காரியம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. நம்ம அநேகம் என்ன சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் 10 வருஷத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா. ரட்சிப்புக்குள்ள நான் கடந்து வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. இப்ப ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு முறை ரட்சிப்புக்கு உள்ளாக நான் கடந்து வந்துட்டேன், நான் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நான் சொல்லலாம், நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் இறக்கும் வரைக்கும் மரண பரியந்தமும் நான் ரட்சிப்புக்குள்ளாக நான் இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள்னு பவுல் சொல்றாரு. அப்ப ரட்சிப்பு இன்னும் நிறைவேறவில்லை, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இப்ப ரட்சிப்பு வந்து நம்ம யாரும் என்னன்னா, நம்ம ரட்சிப்புக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எபேசியர் 2:5 இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் வந்ததல்ல, தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய சுத்த கிருபை.
அப்போ சால்வேஷன் என்னன்னா அது வந்து ஒரு கிஃப்ட் தான். ஆண்டவர் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிக் கொள்வதற்கு நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்மளால எதுவும் எந்த கிரியையும் கிடையாது. ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட் தான் அந்த ரட்சிப்பு. ஆனா இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். நம்முடைய சிந்தனையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜீவியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளில் நாம் பேசுகின்ற வார்த்தையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் சபைக்கு போகும்போது எப்படி இருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் என்னுடைய ரட்சிப்பு வந்து வெளிப்படணும். என்னுடைய கிரியில அதை நான் செய்யணும். என்னுடைய நடத்தையில அதை நான் வெளிப்படுத்தணும். என்னுடைய சாட்சியில நான் அதை வெளிப்படுத்தணும். என்னுடைய சிந்தனையில அதை வெளிப்படுத்தணும். என்னுடைய எடுத்துக்காட்டு மூலமாக, சாட்சி மூலமாக நான் எப்படி வாழ்கின்றேன், என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி வாழ்கின்றேன், என்னுடைய சபையில நான் எப்படி வாழ்கின்றேன், என்னுடைய தெருவுல நான் எப்படி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரட்சிப்பு, நான் ரட்சிப்புக்குள்ளாக வந்ததை நான் ஒவ்வொரு நாளும் நான் நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும். ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டேன், ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, இனி எனக்கு எந்த ஒரு கவலையும் நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளுமாக இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நான் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் என்ன சொல்றான், நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க இனி நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பவுல் சொல்லல. ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ரட்சிப்பு படிப்படியாக நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் செய்கின்ற கிரியைகள், ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ரட்சிப்பு பெறுவதற்கு நம்ம எந்த பிரயாசம் நாம் பண்ண முடியாது, ஆண்டவர் கிருபையா கொடுத்துட்டாரு. அந்த ரட்சிப்பு நாம் நிலைத்து இருக்கும்படியாக, அது நிறைவாக காணும்படியாக, என்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மாத்திரம் அந்த ரட்சிப்பு நிறைவாக காணும்படியாக நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அது நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பவுல் கற்பிக்கின்ற அந்த முதல் காரியம், நம்முடைய ரட்சிப்புக்கு நிறைவேற நான் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய எடுத்துக்காட்டுதல் அந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவது வார்த்தை பாருங்க, வசனம் சொல்லுது 14, பிலிப்பியர் 2:14, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அப்ப நான் என்னுடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொள்ளும்படியாக, இல்லை நான் இந்த உலகத்திற்கு நான் சுடர் விட்டு எரிகின்ற ஒரு சுடராக மாற வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகின்ற இரண்டாவது ஒரு கண்டிஷன் என்ன, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. சங்கீதம் 1:2 நம்ம அழகா வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அழகா தாவீது சொல்றாரு, அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. நீங்க சங்கீதம் 119 சங்கீதம் 119 ஏறக்குறைய அநேக இடங்கள்ல அந்த வசனத்தை பத்தி குறித்து இருக்கும். ஆண்டவருடைய வசத்தை நான் காத்துக்கொண்டேன், ஆண்டவர் வசத்தை நான் பிரியமாக நான் நேசிக்கிறேன், உடைய வார்த்தை நான் நேசிக்கிறேன், உடைய வார்த்தைகளை நான் காத்துக்கொள்கின்றேன், உம்முடைய பிரமாணங்கள் நான் ஏற்றுக்கொள்றேன். தாவீது அழகா சொல்லுவார் 119 அநேக வசனங்கள் எப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதுதான் அங்க சொல்லுது. பவுலுங்க சொல்றாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனை கிறிஸ்தவ ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டு, கரங்களில் நாம் பிடித்து கொண்டு, இருதயத்தில் பிடித்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் நாம் எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பவுல் சொல்ற இரண்டாவது கண்டிஷன் என்ன, ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு. மூன்றாவது பாருங்க சொல்கின்ற ஒரு விஷயம், நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகின்றார். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். 13வது வசனம் பாருங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாய் இருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட என்னென்னலாம் விருப்பம் இருக்கோ, நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ, ஆண்டவருக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமான அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனா வசனம் சொல்லுது, அந்த விருப்பங்களும் அந்த செய்களும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்னென்னலாம் ஆண்டவருக்காக பிரியப்பட்டு செய்யறோமோ அதெல்லாம் நாம செய்கின்ற காரியம் கிடையாது, அவர் உண்டாக்கினார். அப்ப முதல் ஸ்டெப் என்ன, ஆண்டவர் தான். ஆண்டவர் அந்த விஷயங்களை நம்மில் உருவாக்கும் போது, ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நம்ம தொடர்ந்து செய்யறோம். அப்ப இங்க இருக்கின்ற விஷயம் என்னன்னா, நாம் ஆண்டவரை டிஃபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று. அப்ப இந்த உலகத்திற்கு நாம் சுடர்விடும் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவது கண்டிஷன் என்னன்னா,
நம்மிடம் ஆண்டவர் என்னென்ன செய்கைகளை உருவாக்கினாரோ, என்னென்ன சித்தத்தை உருவாக்கி இருக்கின்றார், இந்த என்னென்ன கிரியைகளை ஆண்டவர் நம்மிடம் தொடங்கி உள்ளாரோ அதை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவரை சார்ந்து அவர் என்னில் தொடங்கிய அந்த நற்கிரியைகளை நான் செய்யும் பொருட்டு நான் அவரில் சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்ற மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் பாருங்க, வசனம் இப்படியாக சொல்கின்றது 15ல, கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் ஆகிய, இங்கிலீஷ்ல அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, பிளேம்லெஸ், பியூர் அண்ட் ஃபால்ட்லெஸ். இந்த மூன்று காரியங்களும் ஆண்டு விரும்புகின்றார். அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக, ஆண்டவருக்கு முன்பாக கபடற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இதெல்லாம் நம்ம பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நம்ம பிரயாசப்படும் போது நம்ம உலகத்துக்கு நாம் எரிகின்ற ஒரு சுடராக மாற முடியும். யோபு குறித்து ஆண்டவர் அழகாக சாட்சி சொல்றாரு. யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனை அவனை போல ஒருவனையும் காண முடியல. ஒருவேளை அந்த காலத்துல மட்டும் கிடையாது, இந்த காலத்துல கூட யோபுவை போல அந்த 3 குணாதிசயங்கள், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகின்ற இந்த 3 குணாதிசயம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கான்னு தெரியல. அப்போ அந்த யோபு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். ஒரு குற்றமற்ற ஒரு நபராக, கபடம் இல்லாத ஒரு நபராக, தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இந்த 3 குணாதிசயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில, ஒருவேளை இது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனா நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஏன்னா இந்த உலகத்தை குறித்து சொல்லும் போது அதே 15ல பாருங்க, கோணலும் மாறுபாடுமானவன் இந்த சந்ததியின் நடுவிலே. பேதுரு கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு அவருடைய முதல் அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அப்போஸ்தலர் 2:40 அழகா சொல்லுவாரு, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பேதுரு இப்படியாக மக்களை குறித்து பேசியதாக நாம் காண்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த மாறுபாடான இந்த உலகத்திலே நாம் குற்றமற்றவர்களாக, கபடற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். இதெல்லாம் நம்ம பிரயாசப்படணும். 5வது ஒரு காரியம் நான் வாசிக்கின்றோம் 16வது வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்ப பவுல் சொல்கின்ற ஒரு 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, முறுமுறுப்பு இல்லாமல். நீ கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டிய, கிறிஸ்தனுடைய ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், இது யாராக இருந்தாலும், இல்லை ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களே சபைக்கு வர யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் முறுமுறுப்பு இல்லாத. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், மோசே கிட்ட மக்கள் இஸ்ரேல் ஜனங்களை முறுமுறுக்கிறாங்க, தண்ணி கிடையாது, எங்களுக்கு ஆகாரம் கிடையாது, தண்ணியில முறுமுறுக்கிறாங்க மோசேயிடம். இன்னைக்கு கூட அநேகரோட கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில முறுமுறுக்கின்ற அந்த ஒரு குணம், நமக்கு அந்த குணாதிசயம் ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கலாம். குடும்பத்துல ஒரு வேலை முறுமுறுக்கு மாதிரி, இல்லை வேலை செய்கின்ற ஸ்தலத்துல, இல்லை சபையினுடைய நம்ம போகின்ற சபையுடைய காரியங்களை குறித்து, இல்லை ஊழியக்காரருடைய ஒரு சில காரியங்களை குறித்து, அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இல்லை நமக்கு வருகின்ற ஒரு சில பிரச்சனைகளை குறித்து நாம் முறுமுறுக்கின்ற அந்த குணம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒருவேளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரராக இருக்கலாம், அந்த முணுமுணுக்கின்ற ஒரு தன்மை, அந்த முணுமுணுக்கின்ற ஒரு சுபாவம் ஆண்டவர் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு குணம் தான் முறுமுறுப்பான ஒரு குணம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக சிச்சுவேஷன்ல ஒருவேளை நம்முடைய முறுமுறுத்தை நம்ம வெளிப்படுத்தலாம். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு அந்த ஒரு பொறுமை இருக்காது. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒன்று குறை சொல்லுகின்ற நமக்கு சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கும். ஒருவேளை ஆண்டை குறித்து பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யலை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, இந்த வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஒருவேளை நல்ல ஒரு காரியம் என்னுடைய குடும்பத்தில் நடக்கல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை குறை கூறும்படியாக, அவருடைய செயல்களை குறை கூறும்படியாக பவுல் நமக்கு சொல்கின்ற அந்த 5வது காரியம், இந்த முறுமுறுப்பான இப்படிப்பட்ட ஒரு சில குணாதிசயங்கள், தர்க்கிக்கின்ற ஒரு குணாதிசயங்கள் நம்மை விட்டு பிரியும்படியாக பவுல் சொல்லுகின்றார்.
அப்ப இந்த வசனங்கள் மூலமாக 5 காரியங்கள் நமக்கு பவுல் சொல்லியிருக்காரு. ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று. இரண்டாவது, ஆண்டவரே சார்ந்து இருக்க வேண்டும் என்று. மூன்றாவது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று. நான்காவது, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஐந்தாவது பாருங்க, முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 5 காரியங்கள் நாம் பின்பற்றும் போது பவுல் சொல்கின்ற அந்த உலகத்திற்கு சுடராக இருக்கின்ற அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 5 காரியங்கள் நாம் செய்யும் போதுதான் இந்த நாம் வாழ்கின்ற உலகத்துல ஒரு சுடராக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக, இந்த 5 விஷயங்களை நாம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் என்னன்னா, இந்த வசனம் பாருங்க, வசனம் 14ல, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு. அப்ப பவுல் விரும்புகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது, ஆண்டவருடைய 2வது வருகையின் போது, அப்ப பவுல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ செய்த ஒவ்வொரு பிரயாசமும் வீணா போகல, நீ செய்த காரியங்கள் வீணா போகல, வீணாக நீ எதையும் பிரயாசப்படல. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்ல முடியுமா? நம்ம அநேக காரியங்கள் நம்ம செய்யறோம், அநேக விஷயங்களை ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படலாம். ஆனா வசனம் சொல்லுது, நான் வீணான ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாகும்படி. இதே மகிழ்ச்சி தான் நமக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் வெளிப்படும் போது, ஆண்டவருடைய 2வது வருகையின் போது நமக்கு இருக்க வேண்டிய, நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவருக்காக எதையுமே வீணாக நான் எதுவும் செய்யல, வீணாக நான் ஓடல, வீணான காரியங்கள் நான் செய்யல. நான் செய்த காரியங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு ஏற்புள்ள ஒரு காரியங்களாக. அதைத்தான் பவுல் சொல்றாரு. ஒரு வசனத்தை ஒரு இடத்த சொல்லுவார் பவுல், நல்ல போராட்டத்தை நான் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதாங்க அவர் விரும்புகின்ற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது, 2வது வருகையில நாம் அவருக்கு முன்பாக இருக்கும்போது நான் இப்படி சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை ஓடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். நான் செய்த ஒவ்வொரு காரியம் வீணாக போகவில்லை, நான் வீணாக ஓடினது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை நம்ம வாழ்ந்து வருகின்றோமா? கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை சந்திக்கும் போது, ஒருவேளை உத்தமனும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் சொன்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் கடைசியில் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசும்போது, நீ செய்த எந்த ஒரு கிரியும் வீணாக போகல, நீ எனக்காக செய்த ஒவ்வொரு பிரயாசம், எனக்காக நீ என்னென்னலாம் செய்தியோ, எனக்காக நீ என்னென்னலாம் பிரயாசப்பட்டியோ, எதுவுமே வீணாக போகல என்று ஆண்டவர் சொல்லும் போது அப்ப கிடைக்கின்றது, அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்று பவுல் சொல்றாரு. பவுல் மிகப்பெரிய ஒரு கேரண்டியா சொல்றாரு, அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும்படிக்கு. அவருக்கு அந்த கேரண்டி இருக்கு. உண்மையில பவுல் ஆண்டவர் 2வது வருகையில சந்திக்கும் போது ஒருவேளை அந்த கேரண்டி பவுலுக்கு இருக்கும். நான் ஓடினது எதுவும் விருதா கிடையாது, நான் செய்த எந்த ஊழியங்களும் விருதா கிடையாது. அந்த ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்கு. அதே போல பவுலை போன்ற அந்த நிச்சயம் நமக்கு இன்னைக்கு இருக்கா? நான் இதுவரை என்னென்னலாம் ஆண்டவருக்காக செய்தேனோ, இதுவரை நான் ஆண்டவருக்கு ஓடியது, ஆண்டவருக்கு செய்து எதுவும் விருதா போகவில்லை என்ற அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் விரும்புகின்றார். இன்று இந்த உலகத்திற்கு நாம் சுடராக மாறும்படியாக அதற்கு ஆண்டவர் நமக்கு விரும்புகின்ற காரியம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று, ஆண்டவரே சார்ந்திருக்க வேண்டும் என்று, ஜீவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று, குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்று, கடைசியில எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாதவர்களாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. இந்த 5 காரியங்களை நாம் செய்யும்போது நிச்சயமாக இன்று இருக்கின்ற இந்த கோணலும் மாறுபாடான அந்த உலகத்திற்கு நாம் ஒரு சுடராக கண்டிப்பாக மாற முடியும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நம்மை அதற்காக பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை